நினைப்பது எல்லாம் நடக்க வேண்டுமா? கோவில்களை கட்டி கோவிலை சுற்றிலும் பல்வேறு வயது நிலையில் உடைய மக்களும் பல்வேறு வகையான நோய்கள் இருந்தாலும் அனைத்திற்கும் ஒரே ஆறாவாக வைத்து அனைத்து நோய்களையும் சரி செய்தார்கள். மேலும் நோய்கள் வராமல் தடுத்து நிறுத்தினார்கள். ஆகவேதான் இந்த ஆரா அமைப்பு பஞ்சவக்திர ஆரா அமைப்பு என்று உயர்தரமாய் போற்றப்படுகிறது. இந்த ஆரா உற்பத்தி செய்யும் அஷ்டபந்தன மருந்தினை சிவபெருமாடைய அஷ்டபந்தன மருந்தாக இன்றைக்கும் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. இவ்வாறு அனைத்து நோய்களையும் சரி செய்யும் ஆராவினை உற்பத்தி செய்யும் அஷ்டபந்தின மருந்து சிலைகளாய் செய்து அதன் மீது அபிஷேகம் செய்து அந்த பாலினை சாப்பிட்டால் நோய்கள் சரியாகும். ஆகவேதான் கோவில்களில் அபிஷேக முறைகளும் நடைமுறையில் உள்ளது. இந்த அஷ்டபந்தன மருந்து செய்ய நவபாஷணங்கள் இன்றைக்கும் சிவபெருமான் கோவில்களில் பிரதிஷ்டை செய்யும் போது கருவறையில் பிரதிஷ்டை செய்கிறார்கள். இந்த அஷ்டபந்தன மருந்தால் உருவாக்கப்படும் சிவபெருமான் கோயில்கள் எல்லா கோயில்களிலும் மூலமுதற் கடவுளால் நம் முன்னோர்களால் போற்றப்பட்டு தமிழகத்தில் நிறைய கோவில்கள் சிவபெருமானுடைய கோவில்களாய் அமைத்து வழிபட்டார்கள் என்பது ஆங்காங்கே காண இருக்கிறது. மேலும் இந்த கோவில்களை சுற்றிலும் உள்ள ஆராவில் வாழும் மக்களாலும் நோயின்றி ஆரோக்கியமாக வாழ்ந்தது மட்டுமில்லை, அந்த ஆராக்குள்ள வாழற மக்கள் எண்ணிய எண்ணம் எண்ணியவாறு நடைபெற்றது. இதற்கு காரணம் அதில் வாழ்ந்த மக்களுடைய ஆரா வரிசை சரியாக இருந்ததால் எண்ணிய எண்ணம் எண்ணியவாறே நடைபெற்றது. ஆகவேதான் இன்றைய காலங்களில் வாழும் மனிதர்களிடம் நிறைய திறமை இருந்தும் நிறைய அனுபவங்கள் இருந்தும் நிறைய முயற்சிகள் செய்தும் எண்ணிய எண்ணம் நடைபெறாமல் போகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் அவர்களுடைய ஆரா வரிசை செய்முறையில் இல்லாமையே காரணம். ஆரா வரிசை சரிமுறையில் இருந்தால் எண்ணிய எண்ணம் எண்ணியவாறே முடியும். சரி, நாம் ஒன்ன நினைக்கிறோம், அது எண்ணியவாறே நடந்துருச்சுனா அது வெற்றி. அது அரசனுக்கும் மற்றவர்களுக்கும் அவரவர் எண்ணிய எண்ணம் அவர்களுக்கு எண்ணியவாறே முடிந்தால் அவருடைய வெற்றியால் போற்றப்படும். எல்லாரும் வெற்றியை நோக்கிதான் பயணிக்கிறோம். வெற்றி பெற்றுவிட்டால் அது வெற்றிதான். சாரி, நம்முடைய ஆரா சரியா இருக்கிறதா என்பதை அவ்வாறு தெரிந்து கொள்ளலாம் என்றால், தன்னுடைய ஆரா பரிசோதனை செய்ய விரும்புபவர்கள் சில ஆராவின் மைய பகுதிக்கு சென்றவுடன் உடம்பில் சிறிதாக நமச்சல் வலி ஏற்படும். அவ்வாறு நமச்சல் வலி ஏற்பட்டால் சென்றவாருடைய ஆரா வரிசை சரியாக இருந்தால் அவ்வாறு வலிகள் வராது. இவ்வாறே தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு பலகலைகளையும் பயன்படுத்தி நம் முன்னோர்கள் நாளொரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமாக வாழ்ந்த வண்ணமே இருந்தார்கள். அதாவது நம் முன்னோர்கள் தமிழ் மொழியில் உள்ள விஷயங்களை பயன்படுத்தி பயன்களை பெற்று அந்த பயனுடைய அனுபவத்தால் வாழ்ந்தார்கள்.